கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்த சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரால் அருளும் ஈவு. விசேஷமா இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஒருவேளை நீங்க வாலிப பெண் பிள்ளைகளா இருந்தா அங்க கணவன் என்று சொல்லி நீங்க அமைத்துக் கொள்ளுங்க. வாலிப மகன்களா இருந்தா நீங்க மனைவி அப்படிங்கிற காரியத்தை கவனிச்சு பாருங்க. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரால் அருளும் ஈவு. நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு ஆஸ்தியை, புகழ, சம்பாதியத்தை நமக்கு சேர்த்து கொடுக்கலாம். ஆனா ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல கணவன் நமக்கு அமையணும் அப்படின்னு சொன்னா அது தேவனால் மாத்திரம்தான் கொடுக்கப்படும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க உங்க வாலிப நாட்களில கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய விலா எலும்பு எங்க இருக்கிறதோ, நீர் எனக்கு தீர்மானித்திருக்கிற கணவன், தீர்மானித்திருக்கிற மனைவி எங்க இருக்கிறாங்களோ அவங்களோடு கூட எங்களை சேர்த்து வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். இந்த நாட்கள்ல நான் பார்க்கிற நிறைய வாலிப பிள்ளைகள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மனசுக்கு விருப்பமா இருக்கிறவங்கள அவங்க மனதில் நினைத்து கொண்டு கர்த்தரிடத்துல போய் ஜெபம் செய்கிறது. இது என்னுடைய கணவனா இருக்கலாமா, இது என்னுடைய மனைவியா இருக்கலாமான்னு சொல்லி அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு போய் கர்த்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. அப்படி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, கண்ணீர், கவலை, போராட்டம் இது நிறைந்ததா மாத்திரம் தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், அப்போ இப்படிப்பட்ட மனைவி கணவர் மத்தியில பிரச்சனை ஏதோ இருக்காதா? கர்த்தர் கொடுக்கிற மனைவி கணவன் மத்தியில பிரச்சனை இருக்காதா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். கட்டாயம் பிரச்சனை வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா இப்படிப்பட்ட கர்த்தர் கொடுக்கிற ஈவு எப்படி இருக்கும் தெரியுமா? பிரச்சனைகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது ஈவினிங்குள்ள எல்லாமே மறைஞ்சிரும். காலையில புதிய வாழ்க்கையை துவங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைய நிறைய ஊழியக்கார பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் வாலிப நாட்கள்ல அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டதால சமாதானத்தோடு கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலக்கமே இல்லாம அவரை பார்த்து அந்த ஈவை குறித்து கேளுங்க. God bless you all.